ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிபிஓ நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலையே, ஏன் சார்னு கேட்குறீங்க. இது கரெக்டாக எக்ஸாக்டாக வரக்கூடிய டைம் தான். ஏன்னா எக்ஸாம் டேட் நெருங்கிருச்சு. நோட்டிஃபிகேஷனும் ஆல்மோஸ்ட் ரெடி. வேக்கன்சிஸ் இந்த தடவை வழக்கமாக வரக்கூடிய வேக்கன்சிஸை விட ரொம்ப அதிகமாக வரும். அது ஏன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். தயவு செஞ்சு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் எக்ஸாமுக்கு படிங்க. நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ரிப்பீட்டர்ஸ் பிகினர்ஸை ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ரிசல்ட் போகிறதுன்ட்டு அதில் நீங்கள் வெப்சைட்டை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணாதீங்க. நீங்கள் போய்ட்டு படிங்க. ரிசல்ட் நான் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போட்டு விட்றேன். சரி ஆஸ்பிரண்ட்ஸ், வாங்க நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த தடவை ஏன் வேக்கன்சி அதிகம், அதுக்கான ரீசன். எல்லோரும் வேக்கன்சி அதிகம்னு சொல்கிறாங்க, ஏன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கான ரீசன் அண்ட் எக்ஸாம் டேட் அயான் டிஜிட்டல் ஜோனில் புக் பண்ணியிருக்க டேட்டு இதெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி படிக்கணும், எப்படி டைம் அலோகேட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்டு பிகினர்ஸ் எப்படி படிக்கணும், டாப்பர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் இந்த எக்ஸாமுக்கு. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வல் வேக்கன்சிஸ் நமக்கு 2000 கரெக்டாக எல்லா வருஷமும் 2000 வேக்கன்சிஸ் வந்துடும். பட் இந்த டைம் ஒரு 600+ வேக்கன்சிஸ் வரைக்கும் 400லேருந்து ஒரு 600+ வரைக்கும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஒரு 300 பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எஸ்பிஏ. எங்கன்னா 6 ஸ்டேட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இல்லை. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி ஒரு 6 ஸ்டேட்டில் 300 ஸ்டேட் பேங்க் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்பிஐங்கிறது நமக்கு ஆல் இண்டியா போஸ்ட் அப்படிங்கிறதுனால இது எந்த ஊரில் ஓப்பன் பண்ணாலும் நமக்கு பெனிஃபிட் தான். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு டார்கெட் பண்ணி படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் இங்கிலீஷில் நல்லா வரும் அப்படிங்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கெல்லாம் இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா டிஸ்கிரிப்டிவில் 50 மார்க்கு, இங்கிலீஷில் 40 மார்க்கு, செக்ஷனல் கட் ஆஃப் இல்லாததுனால மற்ற செக்ஷனில் நீங்கள் வீக்காக இருந்தால் கூட நீங்கள் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். 50 மார்க் டிஸ்கிரிப்டிவில் இருக்குது. அது இல்லாமல் இங்கிலீஷில் தான் இன்டர்வியூ, மேக்ஸிமம் பேனலில் இங்கிலீஷில் போகும் இன்டர்வியூ. அதுவும் உங்களுக்கு அட்வான்டேஜ். ஸோ இங்கிலீஷ் நல்லா வரக்கூடிய கேண்டிடேட்ஸ், எனக்கு மேக்ஸ் நல்லா வராது பட் இங்கிலீஷ் நல்லா வரும்ன்ற கேண்டிடேட்ஸ்க்கு இது உகந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மேக்ஸ் ஆப்டி நல்லா வருன்றவங்க நீங்கள் பிஓ எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா 120 கொஸ்டின் அதுலேருந்து வரும். இதில் பேட்டர்னில் 50 மார்க் தான் வரும். 50 மார்க் தான் வரும் ஆப்டிடியூஷனிங்கில். இதில் 60 மார்க் இருக்குது. இதில் சிஏ நீங்கள் இங்கிலீஷ் வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு டிஃபால்ட்டாக சிஏ நல்லா வரும். இங்கே சிஏ 40 மார்க் தான், இங்கே 60 மார்க்கு. இதிலேருந்து ஆப்டி ரீசனிங்கில் 10 மார்க்கு கட் பண்ணி இங்கே 40லேருந்து 60 ஜிஏவை ஏற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் நல்லா வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க்கு கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தோம். பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸும் பேங்கிங் நியூஸும் நீங்கள் பார்த்தீங்களானாவே இந்த 60ல் ஷியூராக 25க்கு மேலே எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை பார்த்துட்டு ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த நான் சொன்ன ப்ரிப்ரேஷன் மெத்தடு, தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்ரேஷன் மெத்தட் வீடியோ போட்டிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 30 மார்க் தாண்டிடலாம். 28லேருந்து 30 மார்க் வரை தாண்டலாம். ஏன்னா 60 மார்க் இருக்கு இல்லையா. எல்லோரும் எடுக்கக்கூடிய மார்க் எவ்வளோ 15, 18 எடுப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்பெஷல் அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிடலன்னா உங்களால் 25க்கு மேலே எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் காரணம். 300 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க 6 ஸ்டேட்டில். அதனால் வேக்கன்சிஸ் கூடுது. அண்ட் பிஓ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லாம் பார்த்தாச்சு. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு ப்ரிலிம்ஸ் டிசம்பர் 27 புக் ஆகிருக்கு. அண்டு மெயின்ஸ் February 8 புக் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நமக்கான டேட்ஸு ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னும் எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதை பாருங்கள், இன்னும் பிஓ ப்ரிலிம்ஸுக்கு நமக்கு 38 நாள் இருக்குது. ஸோ நமக்கு 30 நாள் வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது நோட்டிஃபிகேஷன் வர. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட மெயின்ஸ் பார்த்திங்கன்னா February 8. ஸோ February 8 வரை மெயின்ஸு. இந்த எஃப்சிஐ எக்ஸாமுக்கான டேட்டும் பார்த்துக்கோங்க. எஃப்சிஐ மெயின்ஸ் March 15, ஜான் மிடில் ப்ரிலிம்ஸ் அதுக்கு நான் தனி வீடியோ, அது எக்ஸாம் பேட்டர்ன் அதெல்லாம் எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம். அண்டு ஜேஏஎம் டிசம்பர் 1, ஐபிபிஎஸ்பிஓ 30, என்ஐசிஎல் எக்ஸாமும் 30 நவம்பர் 30. இந்த
ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சின்ன சேஞ்சஸ் ஒரு நாள் முன்னே பின்ன இருக்குன்றாங்க. இது யூனியன் பேங்க் எல்பிஓ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா டிசம்பர் 5, 7, 8ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 5ஆம் தேதி தான் டவுட்டாக இருக்குது. 4ஆம் தேதியும் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லைன்னா 5ஆம் தேதி. இந்த 4 இல்லைன்னா 5 டேட்டில் ஸ்டார்ட் ஆகும். மீதி 2 நாள்லையும் எக்ஸாம் நடக்கும். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் வச்சுக்கோங்க. வாங்க பேக் டு நோட்டிஃபிகேஷன் போகலாம். நீங்கள் ப்ரிப்பரேஷன் மெத்தட் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் ஒரே செகண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் என்ன பண்ணணுன்னா, ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஓக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். பிஓ ப்ரிலிம்ஸில் ஸ்கோரிங் பார்ட்டுன்னு 3 செக்ஷனுக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். அந்த டாப்பிக்கு நீங்கள் தனி இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். அதாவது 20 நிமிஷம் தான் நமக்கு ஒரு செக்ஷனுக்கு ப்ரிலிம்ஸில். இந்த 20 நிமிஷத்தில் நம்ம என்னென்ன கொஷின் அட்டன் பண்ணுறோமோ அந்த கொஷினுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே கொடுத்தாலும் கொடுத்துருவேன். இன்றைக்கி 2 நாள் பிஸி நான், அதனால் 2 நாள் முடிஞ்சு நான் ஃப்ரீ ஆனதும் உங்களுக்கு அந்த சீரீஸ் கொடுக்குறேன். அந்த டாப்பிக்கான வீடியோவும் நான் இந்த மெயின்ஸ் எக்ஸாம்லாம் முடிஞ்சதை கொடுக்குறேன். எக்ஸாம் ஒட்டி லாஸ்ட் 20 நாள் இருக்கும்போது நான் அந்த சீரீஸ் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எங்கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்கோர் எங்கேயோ ராக்கெட் வேகத்தில் பூஸ்ட் ஆகிடும் பிகினர்ஸுக்கு. அதே மாதிரி தான் இந்த 20 நிமிஷத்தில் நீங்கள் என்னென்ன கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ அது நல்லா தரவாக மாஸ்டர் பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். வித்தவுட் ப்ரிப்ரேஷன் போய் நான் ஒரு டைம் இந்த ப்ரிலிம்ஸை நான் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். போன வருஷம் தான் 2023 தான். வித்தவுட் ப்ரிப்ரேஷன் எனக்கு எஸ்பிபிஓலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் போய் எழுதலான்னு தான் எழுதுனா ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. மெயின்ஸ் சிஏ படிக்கிறதுனால மெயின்ஸில் கொஞ்சம் மார்க்கில் போயிடுச்சு. ஸோ நீங்கள் எஸ்பிஐபிஓ ஹை சேலரி, எனக்கு நான் சேலரியை விட எனக்கு இந்த கோச்சிங் சென்டர் ஒரு ஆரம்பிக்கலான்னு, ஒரு ஆஃப்லைன் கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கிறதுனால இந்த மாதிரி எக்ஸாம் நான் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன். இந்த கிளர்க் போஸ்ட்டு அந்த மாதிரி ஜாப்புக்கு தான் நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிப்பேன். பட் இருந்தாலும் இந்த எக்ஸாம்லாம் போய் அட்டன் பண்ணுவேன். எப்படி எக்ஸாம் கேட்குறாங்க, இது அப்ரோச் எல்லாம் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா எனக்கு கோச்சிங் சென்டர் ஆஃப்லைன் வைக்கும்போது எனக்கு அது யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கான செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஈச் 20 மினிட்ஸில் இங்கிலீஷ், ஆப்டி, ரீசனிங்கில் 20 மினிட்ஸில் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ண முடியும் அந்த கொஷின் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணுங்கள். அலாங் வித் தட் பேங்கிங்கும் ஸ்கீம்ஸும் நீங்கள் படிச்சுட்டே வாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்காக உங்களுக்கு 50% ஆஃப் த 50 இல்லை 80% ஆஃப் த சிஏ சிலபஸ் இங்கே முடிஞ்சிடும். தென் ஏதாச்சும் ஒரு கேப்சூல் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாம் ஒட்டி 20 மெயின்ஸ் எக்ஸாம் ஒட்டி இருக்குது. அதாவது மார்ச் மிட்டு, February 8 இப்போ ஜான் மிட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் மெயின்ஸுக்கான தனியாக அதுக்குன்னே உட்காந்து சிஏ ப்ரிப்ரேஷனு. ஆனால் நம்ம அதுக்கு பேங்கிங்கும் ஸ்கீம்ஸும் ரெகுலராக முடிச்சுட்டு வந்துடணும் அந்தந்த மாதத்துக்கு. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் உங்களோட ஃபோக்கஸ் இந்த 3 சப்ஜெக்ட்லையும் இதை ஃபோக்கஸ் பண்ணணும் எக்ஸாம் முடிஞ்ச வரையும். தென் பேங்கிங், ஸ்கீம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் ஓவர் ஆன பிறகு என்ன பண்ணணும்னா மெயின்ஸுக்கான மெயின்ஸுக்கான ப்ரிப்ரேஷனில் ஒரு 15 டேஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி, இப்போ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த சீரியஸு ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமுக்கு சீரியஸு, அதை நீங்கள் பாருங்கள். இந்த எக்ஸாமுக்கும் எஸ்பிபிஓ கேட்ட கொஸ்டினையும் நான் எடுத்துகிட்டு வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு நான் வீடியோ கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, உங்களுக்கு ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும், பிஓ கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு 15 நாள் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் நேஷ்னல் நியூஸ் படிச்சுக்கோங்க. பேங்கிங் ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ப்ரிலிம்ஸோடு சேர்த்து படிக்கும்போது. அண்டு நேஷ்னல் நியூஸை நீங்கள் பெண்டிங் இருக்கக்கூடிய நேஷ்னல் நியூஸும் ஸ்டேட் நியூஸும் நீங்கள் இந்த எக்ஸாம் போய் இந்த டைமில் படிச்சிருங்க. முடிஞ்சால் இன்டர்நேஷ்னல் இந்த 15 நாள் நேஷ்னல், ஸ்டேட்டு, இன்டர்நேஷ்னல் லாஸ்ட் 4 மந்த்துக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. மீதி முன்னாடி படிச்சிருந்தா கூட ரிவிஷன் பண்ணிக்கோங்க சேர்த்து. இந்த 25 நாள் இருக்கும், இன்னும் 35 நாள் இருக்குது. இப்போ இந்த எல்பிஓ எக்ஸாமெல்லாம் முடிஞ்சு நமக்கு 20-25 நாள் இருக்கும். அதுக்கு நம்ம பேங்கிங் ஸ்கீம் ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா நவம்பர் மாதம் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடணும்னா பேங்கிங் ஸ்கீம் படிச்சிடணும். தென் ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்து ஜனவரி 15க்குள்ளே நேஷ்னல் ஸ்கீம், நேஷ்னலும் ஸ்டேட்டும் இன்டர்நேஷ்னல் நியூஸும் படிச்சிடணும். இதெல்லாம் டெப்த்தாக படிக்கணும். தென் அந்த ஜான் 15க்கு அப்புறம் இருக்கக்கூடிய டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா சிம்பிளாக இந்த இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணிடலான்னா நம்ம டாபிக் வைஸாக கேப்சூலில் மற்ற டாப்பிக்கெல்லாம் பார்த்துட்டு எக்ஸாம் போடலாம். அண்டு மார்க் டெஸ்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக உங்களுக்கு எக்ஸாம் அப்ரோச் இருக்கும். 15 + 7 ஒரு 22 டேஸ் உங்களுக்கு சிஏ ரிவிஷன் பண்ணி மார்க் டெஸ்ட் போட ப்ராக்டிஸ் பண்ண டைம். 15 நாளில் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் டைம்,
22 நாள் மார்க் டெஸ்ட் அண்டு ப்ராக்டிஸ் டைம். ஸோ இதுதான் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி பிகினர்ஸுக்கு. நீங்கள் மாடரேட் ஆஸ்பிரண்ட்னா நீங்கள் ஆல்ரெடி ரிப்பீட்டர்னா அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு பிஓ எழுதிருப்பீங்க. பிஓ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் தனியாக கொடுக்குறேன். பட் ஒரு பிகினராக இருந்தால் ப்ரிப்ரேஷன் மெத்தட் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனை வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இன்னும் வீடியோ முடியல, வெயிட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இது என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த மெட்டீரியலு டாப்பர்ஸ்க்கான மெட்டீரியல். இது பிகினர்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதோடு சேர்த்து அடாவும் வச்சுக்கோங்க. அடா டாப்பர்னால் அடாவில் படிக்கக்கூடாது, ஆலி போர்டில் படிக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. டெய்லி யார் படிக்கிறாங்களோ அவங்க சிஏ டாப்பர்னு நான் சொல்லுவேன். எக்ஸாம் ஒட்டி படிக்கிறவங்க சிஏ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவேன். நீங்கள் பிகினராக இருந்தால் நீங்கள் சிஏக்கு டைம் அதிகமாக கொடுக்காமல் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் அதிகமாக டைம் கொடுங்க. ஏன்னா ஆப்டி ரீசனிங் இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆல்ரெடி டாப்பர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறதுனால அவங்க சிஏ அதிகமாக படிப்பாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் அதே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்கிங் ஸ்கீம்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் முடியறதுக்குள்ளே பேங்கிங் ஸ்கீம் முடிச்சிருங்க. தென் ஸ்டேட்டு, நேஷ்னலு, இன்டர்நேஷ்னலு அந்த 15ஆம் தேதி வரையும் படிங்க. இது எல்லாமே இந்த சோர்ஸில் பண்ணுங்கள், பெஸ்ட்டு சோர்ஸு. அதில் இந்த குறிப்பிட்ட இந்த 2 சோர்ஸ் நல்லாயிருக்கும். இது பெய்டு. இது இந்த 2 சோர்ஸும் டாபிக் வைஸாக நீங்கள் படிங்க. எம்சிக்யூ பிடிஎஃப்லாம் எடுத்து படிங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் ஃபஸ்ட்டோட கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப்லாம் எடுத்து இது தனியாக பேங்கிங் ஸ்கீம் படிச்சுக்கோங்க. தென் இதில் நேஷ்னல் டைம் இருந்தால் நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் இந்த பிடிஎஃப்லேயே படிங்க. டைம் இல்லைன்னா இந்த அடா கேப்சூலோ, ஆம்பிஷியஸ் பாபா கேப்சூலோ, மந்த்லி கேப்சூல் எடுத்து படிங்க. ஃபஸ்ட்டு மந்த்லி கேப்சூல் முடிச்சுட்டு எக்ஸாம் ஒட்டி வரக்கூடிய எக்ஸாம் கேப்சூல். அப்படி இல்லைன்னா அந்த எக்ஸாமுக்கு ஒரு 10, அதாவது நீங்கள் அந்த 15ன்னு சொன்னல, ஜான் 15, அந்த 15க்கு ஒரு 5 நாள் 10 நாளைக்கு முன்னாடி வேறு எதனா எக்ஸாம் இருந்து அந்த எக்ஸாமுக்கு ஒரு கேப்சூல் இருந்தால் அதை படிச்சுட்டு ப்ளஸ்ஸு ஒரு 2 வீக்ஸ் இவங்களோட வீக்லி கேப்சூலை ரிவிஷன் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒன்லைனர் படிக்கணும். ஒன்லைனர்னால் ஒன்லைனர் கிடையாது, ஷார்ட் நியூஸாக இருக்கும். இது என்ன, எங்கே லான்ச் பண்ணாங்க, அந்த மாதிரி முக்கியமான நியூஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க கேப்சூலில். மற்ற டாப்பிக்கெல்லாம் அப்படி படிச்சுட்டு இந்த பேங்கிங் ஸ்கீமு அண்டு என்னது நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், ஸ்டேட்டு இதெல்லாம் நம்ம டெப்த்தாக படிச்சுக்கலாம். இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களுக்கான சிஏ ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ரிப்ரேஷன். ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷுக்கு தனித்தனியாக நான் வீடியோ கொடுக்குறேன். அது வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் சாம்பிள் கொஸ்டின் எல்லா டாப்பிக்கிலும் இதெல்லாம் இப்படி அட்டன் பண்ணுற மாதிரி சாம்பிளும் கொடுத்துட்றேன். எப்படி ஐபிபிஎஸ் பிஓக்கு நான் சாம்பிள் கொஸ்டின் கொடுத்தனோ இன்னும் கொடுப்பேன். அதே மாதிரி ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷுக்கு பிஓ ப்ரிலிம்ஸுக்கும் பிஓ மெயின்ஸுக்கும் அதாவது சாம்பிள் கொஸ்டின்ஸ். ஒரு ஆப்டினா ஒரு 10 செட்டு சாம்பிள். இந்த சாம்பிளை பார்த்துட்டு போய் நீங்கள் எக்ஸாம் அப்ரோச் பண்ணால், எக்ஸாம் மார்க் டெஸ்ட் அப்ரோச் பண்ணால் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அந்த மாதிரி சாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி. ஸோ நம்ம சேனலோட டச்சில் இருங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நவம்பர் 24 முக்கியமான நாள், என்னுடைய பையன் செல்லக்குட்டிக்கு பிறந்த நாள் சர்வேஸுக்கு. ஸோ நம்ம 2K செலிப்ரேஷனும் சர்வேஸோட பிறந்தநாளும் சேமாக செலிப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு ஆப்டியில் ஒரு தரமான செஷன், நீங்கள் வீக்காக இருக்கக்கூடிய செஷனை நான் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2K செலிப்ரேஷனுடைய கிஃப்டாக நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.